ஏன் மழை இல்லாமல் அப்படி போச்சு அது தெரிஞ்சிருக்கணும் தானே. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு பாருங்க, நீலகிரி மலைகள் இருக்கு பாருங்க. அந்த மலைகளில் 3000 அடி உயரம் இருக்கு. அது மேலே 300 அடிக்கு மரம் இருக்கு. அந்த மலைகளில் இருந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு டீ தோட்டமாகவே போட்டாங்க. அப்போ 200 அடி 300 அடி இருக்கிற மரக்கூட்டம் என்ன பண்ணுது, அரபுக்கடல்லேருந்து வர்ற காற்றை மறித்து அது மழையாக மாற்றுது. அந்த மழை மலைக்கெடுகளில் உளுந்து அது கீழே வருது. அதில் தான் பவானிக்கு தண்ணி வரணும், அதில் தான் காவேரிக்கு தண்ணி வரணும். அப்போ அதை 300 அடி 200 அடி உயரம் இந்த மரங்களை வெட்டிட்டு இடுப்பு அளவுக்கு டீ தோட்டம், முழங்கால் உயரத்தில் உருளைக்கிழங்கு செடி, ஒரு சான் உயரத்தில் முட்டைக்கோசி செடி, மழையா வரும் நமக்கு. ஆகையினால இப்ப ஈசா என்ன முடிவு பண்ணிருக்குனாக்கா, நாடு முழுதும் நாம மரம் வளர்க்குறது. குளத்தை சுத்தி மரம் இருக்கணும், குட்டை சுத்தி மரம் இருக்கணும், ஊட்டை சுத்தி மரம் இருக்கணும், தோட்டத்தில் அவங்களுடைய காட்டுல மரம் இருக்கணும். எங்க பார்த்தாலும் மரம் கடாவே இருக்கிறது. அப்படி மரமாவே வச்சிட்டோம்னா நம்முடைய பலன்கள் மரத்திலேருந்து வரும். என்னென்ன பலன்லாம் வர முடியும்? மரம் நமக்கு உணவு தர முடியும், நம்ம கால்நடைகளுக்கு தீவனம் தர முடியும், நமக்கு விறகு தர முடியும், நிலத்துக்கு உரம் தர முடியும், பெரிய பெரிய டிம்பர் இந்த பர்னிச்சர்லாம் சேர்த்து வேண்டிய நாற்காலி அதெல்லாம் சேர்த்து வேண்டிய பர்னிச்சர் தர வேண்டிய மரம்லாம் செய்ய முடியும், நமக்கு மருந்து தர முடியும். மருந்து தரக்கூடிய மரங்கள் மட்டுமே ஏராளம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம வேப்ப மரம் இருக்குது, நம்ம புங்க மரம் இருக்குது, நம்ம வில்வ மரம் இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, கடுக்கா இருக்குது, தானிக்காய் இருக்குது, நாவல் இருக்குது, தேத்தாங்கொட்டை இருக்குது, இளந்த மரம் இருக்குது, எல்லாம் மருந்து மரமாகவே இருக்கு. இப்போ ஒரு மழை இல்லைன்னு வச்சுங்க, 3 மாசம் பேர் காஞ்சி போகும், 6 மாசம் பேர் காஞ்சி போயிடும். மரம் ஏன் மழை இல்லாமல் அப்படி போச்சு அது தெரிஞ்சிருக்கணும் தானே. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு பாருங்க, நீலகிரி மலைகள் இருக்கு பாருங்க. அந்த மலைகளில் 3000 அடி உயரம் இருக்கு. அது மேலே 300 அடிக்கு மரம் இருக்கு. அந்த மலைகளில் இருந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு டீ தோட்டமாகவே போட்டாங்க. அப்போ 200 அடி 300 அடி இருக்கிற மரக்கூட்டம் என்ன பண்ணுது, அரபுக்கடல்லேருந்து வர்ற காற்றை மறித்து அது மழையாக மாற்றுது. அந்த மழை மலைக்கெடுகளில் உளுந்து அது கீழே வருது. அதில் தான் பவானிக்கு தண்ணி வரணும், அதில் தான் காவேரிக்கு தண்ணி வரணும். அப்போ அதை 300 அடி 200 அடி உயரம் இந்த மரங்களை வெட்டிட்டு இடுப்பு அளவுக்கு டீ தோட்டம், முழங்கால் உயரத்தில் உருளைக்கிழங்கு செடி, ஒரு சான் உயரத்தில் முட்டைக்கோசி செடி, மழையா வரும் நமக்கு. ஆகையினால இப்ப ஈசா என்ன முடிவு பண்ணிருக்குனாக்கா, நாடு முழுதும் நாம மரம் வளர்க்குறது. குளத்தை சுத்தி மரம் இருக்கணும், குட்டை சுத்தி மரம் இருக்கணும், ஊட்டை சுத்தி மரம் இருக்கணும், தோட்டத்தில் அவங்களுடைய காட்டுல மரம் இருக்கணும். எங்க பார்த்தாலும் மரம் கடாவே இருக்கிறது. அப்படி மரமாவே வச்சிட்டோம்னா நம்முடைய பலன்கள் மரத்திலேருந்து வரும். என்னென்ன பலன்லாம் வர முடியும்? மரம் நமக்கு உணவு தர முடியும், நம்ம கால்நடைகளுக்கு தீவனம் தர முடியும், நமக்கு விறகு தர முடியும், நிலத்துக்கு உரம் தர முடியும், பெரிய பெரிய டிம்பர் இந்த பர்னிச்சர்லாம் சேர்த்து வேண்டிய நாற்காலி அதெல்லாம் சேர்த்து வேண்டிய பர்னிச்சர் தர வேண்டிய மரம்லாம் செய்ய முடியும், நமக்கு மருந்து தர முடியும். மருந்து தரக்கூடிய மரங்கள் மட்டுமே ஏராளம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம வேப்ப மரம் இருக்குது, நம்ம புங்க மரம் இருக்குது, நம்ம வில்வ மரம் இருக்குது, நெல்லிக்காய் இருக்குது, கடுக்கா இருக்குது, தானிக்காய் இருக்குது, நாவல் இருக்குது, தேத்தாங்கொட்டை இருக்குது, இளந்த மரம் இருக்குது, எல்லாம் மருந்து மரமாகவே இருக்கு. இப்போ ஒரு மழை இல்லைன்னு வச்சுங்க, 3 மாசம் பேர் காஞ்சி போகும், 6 மாசம் பேர் காஞ்சி போயிடும். மரம்